எண்ணிக்கை 21ஆக உயர்ந்திருக்கிறது. தற்போதைய நிலையில் கடைசியாக விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி தினகரனை சந்தித்து பேசியிருக்கிறார். நேற்று மாலையில் இருந்தே தினகரனை அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றனர். இன்று காலையும் அந்த சந்திப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தற்போது கடைசியாக விளாத்திக்குளம் எம்எல்ஏ உமா மகேஸ்வரி தினகரனை சந்தித்து பேசியிருக்கிறார். இதன் விளைவாக தினகரனை சந்தித்து பேசிய அதிமுக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்திருக்கிறது. தற்போதைய நிலையில் டிடிவி தினகரனை அதிமுக எம்எல்ஏக்கள் 21 பேர் சந்தித்து பேசியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்டறியலாம். ஸ்டாலின், இதுவரை டிடிவி தினகரனை 21 எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசியிருக்கின்றனர். இந்த சந்திப்புல என்னென்ன பேசப்பட்டது, ஏதாவது ஆலோசிக்கப்பட்டதா, அது குறித்த தகவல்கள் வெளிவந்திருக்கா ஸ்டாலின்? தமிழகத்தின் கடந்த சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தினகரனுக்கு இருந்த நிலையில் மேலும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது டிடிவி தினகரன் இல்லத்திற்கு வந்துள்ளார்கள். அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கென்னடி, அதே போல அரூர் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் மற்றும் விளாத்திகுளம் சட்டமன்ற உறுப்பினர் உமா மகேஸ்வரி ஆகிய 3 தற்போது டிடிவி தினகரன் இல்லத்திற்கு வந்துள்ளார்கள். இன்று காலை முதலே தொடர்ச்சியாக இந்த எம்எல்ஏக்களின் வருகை என்பது டிடிவி தினகரன் இல்லத்திற்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று மட்டும் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடன் பெங்களூருக்கு சென்றிருந்த நிலையில் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது டிடிவி தினகரன் இல்லத்திற்கு வந்து அவரை சந்தித்து பேசி வருகிறார்கள். நிச்சயமாக இந்த சந்திப்பு என்பது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நேற்று 17 அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக ஆலோசித்து செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டியளிக்கும் போது கூட அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த கருத்து, தினகரன் அவர் தெரிவித்த கருத்துப்படி ஒதுங்கி இருக்க வேண்டும், அவரை நம்பியோ அவரை சார்ந்தோ நாங்கள் இல்லை என்ற ஒரு விஷயத்தை தெரிவித்தார். ஆனால் அமைச்சர்களின் நிலைப்பாடும் தற்போது எம்எல்ஏக்களின் நிலைப்பாடும் வெவ்வேறாக இருப்பதாகத்தான் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது கணிசமாக டிடிவி தினகரனுக்கு உள்ளதாகவே நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அமைச்சர்கள் ஒரு சார்பில் டிடிவி தினகரனை ஏற்றாலும் கூட எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் தான் தற்போது ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எம்எல்ஏக்களின் ஆதரவை பொறுத்தவரை தற்போது டிடிவி தினகரனுக்கு உள்ளதை நம்மால் நேரடியாகவே காண முடிகிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக டிடிவி தினகரனை இன்றே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்களும் தற்போது சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி, தோப்பு வெங்கடாச்சலம், பழனியப்பன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள், அதிமுக அம்மானியின் முக்கிய நிர்வாகிகள் ஏற்கனவே சந்தித்துள்ள நிலையில் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள் டிடிவி தினகரனை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இந்த நிலையில் நாம் மற்றொரு கேள்வி இருக்கிறது. அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களின் நேற்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்த கருத்தின்படி பார்த்தோம்னால், நாங்கள் அனைவரும் ஒன்றாக உள்ளோம், எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை நேரடியாக சந்திப்பது நிச்சயமாக அவர்கள் மத்தியில் பல்வேறு விதமான ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 10 மாவட்டங்களில் சேர்ந்த எம்எல்ஏக்களை அவர் 3 மணிக்கு மேல் சந்திக்க உள்ள நிலையில் டிடிவியுடனான அவருடைய ஆதரவாளர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 10 மாவட்டங்களில் சேர்ந்த எம்எல்ஏ சந்திப்பதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. தொகுதி பிரச்சனையாக இருக்கும் என்று எதிர்பார்த்தாலும் அரசியல் சார்ந்த ஒரு சந்திப்பாக, அதாவது எம்எல்ஏக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இயங்கி வருகிறது. முதலமைச்சர் இதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார் என்பதை தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை ஏற்கனவே நாம் கடந்த செய்தியில் நம்மளுடைய நிர்வாக ஆசிரியர் கார்த்திகேயன் கூவத்தூரில் பல்வேறு விதமான வாக்குறுதிகளை எம்எல்ஏக்களுக்கு அவர்கள் அளித்திருந்தார்கள். ஆனால் அந்த வாக்குறுதிகள் தற்போது வரை நிறைவேற்றப்படாத காரணத்தினால்தான் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கும் அமைச்சர்களுக்கும் எழுந்து வருகிறது என்று இது போன்ற ஒரு கருத்துக்கள் தொடர்ச்சியாக இருந்த நிலையில் எம்எல்ஏக்களின் ஆதரவு டிடிவி தினகரனுக்கு கணிசமாக வேண்டி வருகிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக அவரை இன்று மாலைக்குள்ளே சந்திக்கக்கூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் ஸ்டாலின், அமைச்சர்கள் தினகரனை ஒதுங்கியிருக்கணும் நினைக்கிற நிலையில சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கின்றனர் குறிப்பிட்டீங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியா டிடிவி தினகரனை சந்தித்து வர்றாங்க. இப்ப ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கான துருப்பு சீட்டு டிடிவி தினகரன் கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா?
நிச்சயமா தமிழரசன், அதாவது ஆட்சியை பொறுத்தவரை 122 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு தான் தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு அந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தான் உள்ளது. அவர்கள், அதாவது அமைச்சர்களை பொறுத்தவரை டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தை ஒதுக்கி வைப்பதாக அறிவித்தாலும் கூட எம்எல்ஏக்களின் ஆதரவு என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. டிடிவி தினகரனின் கையில் தான் தற்போது ஆட்சியின் ஒரு ஸ்திரத்தன்மையே இருப்பதாகத்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நிச்சயமாக டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை ஆட்சியை கவிழ்க்கும் எந்த விதமான முயற்சியிலும் ஈடுபட மாட்டார்கள் என்றுதான் உறுதியாக சொல்கிறார்கள். ஏனென்றால் இதன் மூலமாக, அதாவது ஆட்சியை கவிழ்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. அதற்காக எந்த விதமான முயற்சிகளையும் நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுக்க மாட்டார்கள். இந்த நிலையில் டிடிவி தினகரனின் கையில் தான் நிச்சயமாக தமிழக ஆட்சி இருக்கிறது என்றுதான் நாம் அழுத்தமாக சொல்ல முடியும். தமிழகம்